காஞ்சிபுரம் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? தேங்காய் சட்னியும் மிளகா பொடியும் இருக்குது. மிளகா பொடி தான் இதுக்கு சூப்பர். இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரிசி ரவா மாதிரி அதை அரைச்சி எடுத்துக்கணும். அரிசியை உளுந்து அரைச்சி எடுத்துக்கணும். இது ரெண்டும் தனித்தனியாக எடுத்துக்கணும். என்ன இது கொஞ்சம் நல்ல கோர்ஸாக அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்துருவோம். இது தனித்தனியாக அரைக்கிறது தான் பெட்டர். ஒன்றா அரைச்சா சரியாக வரதில்லை. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இதை ஒரு ராத்திரி அதை புளிக்கிறதுக்கு விட்டுறலாம். மறுநாள் காலத்தால் புளிச்சு நல்லா வந்துடுது பாருங்கள், மேலே உப்பின்ட்டு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம தாளித்து கொட்டணும். நெய்யில் நம்ம ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு நல்லா கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கலாம். மிளகு இதுவும் தாராளமாக போட்டுக்கலாம். ஜீராவும் தாராளமாக போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு இது நல்லா கொஞ்சம் அப்படி வறுத்துட்டு இப்போ அதை எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி தான் காஞ்சிபுரம் இட்லிக்கு கலரு. கருவேப்பிலை. இப்போ இந்த நம்ம ஃபெர்மெண்ட் ஆன மாவில் கொட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். அப்படியே மஞ்சள்னு இருக்கு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம இந்த நெய் கொஞ்சம் தடவிடலாம். அந்த மோல்ட்லலாம் தடவிட்டு இந்த மாவை அதில் விட்டு நம்ம இப்போ இட்லி குக்கரில் வைக்கிற மாதிரி வச்சு எடுத்துடலாம். விசில் விடக்கூடாது, அப்படியே ஸ்டீம் பண்ணி எடுத்தால் நம்ம காஞ்சிபுரம் இட்லி தயாராகிடுது. மிக்க நன்றி, வணக்கம். செஞ்சு